தமிழக முதல்வர் திருச்சி வருகை. மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் அமைச்சர்கள் நேரில் ஆய்வு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் 2/2/2025 அன்று திருச்சிராப்பள்ளி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா பெருந்திரளணி மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பெருந்திரளணி நிறைவு விழாவில் கலந்து கொள்ள உள்ளதை முன்னிட்டு விழா முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இன்று மாலை 6 மணிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சாரண சாரணியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார்கள். இந்நிகழ்வின் போது சமூக நலத்துறை அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன், பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் மதுமதி, மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் முனைவர் சங்கர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், சாரண சாரணியர் இயக்க நிர்வாகிகள், அரசு துறை உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெரிய கம்மாளர் தெருவில் செல்போன் திருடும் இளைஞர் வீடியோ வைரல். திருச்சி 20வது வார்டுக்கு உட்பட்ட பெரிய கம்மாளர் தெரு அருகில் வளையல்கார தெரு நுழைவாயிலில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நேற்று திருவாசக முற்றோதல் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அந்த சமயத்தில் மர்ம நபர் சுவாமி கும்பிடுவது போன்று உள்ளே வருகை தந்து அங்கிருந்து செல்போனை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து காந்தி மார்க்கெட் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் மர்ம நபர் செல்போனை திருடும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் இன்று மதியம் 12 மணி முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்சி தென்னூரில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபருக்கு போலீசார் வலை. திருச்சி தென்னூரில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். இவர் தென்னூர் குப்பன்குளம் டாஸ்மாகில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று இவர் டாஸ்மாகை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். காலை திரும்பி வந்து பார்த்தபோது டாஸ்மாக் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளிருந்த பொருட்கள் ஏதும் திருட்டு போகவில்லை. இதுகுறித்து கிருஷ்ணகுமார் அளித்த புகாரின் பேரில் தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருவதாக இன்று மதியம் 12 மணிக்கு தகவல் தெரிவித்தனர். லால்குடி அருகே சிறுகளப்பூர் பகுதியில் நடந்த வழிப்பறி சம்பவத்தில் தொடர்புடைய நகை அடகு கடை உரிமையாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் சிறுகளப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன் மனைவி 40 வயதுடைய வேம்பு. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வயலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் வேம்புவிடம் கத்தியை காட்டி மிரட்டி 8 பவுன் நகையை வழிப்பறி செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காணக்கிளியநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள வேப்பூரைச் சேர்ந்த செங்கமலை மகன் சுரேஷ், மருதமுத்து மகன் புண்ணியமூர்த்தி இருவரும் தான் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என போலீசாருக்கு தெரியவந்தது. மேலும் சேலத்தைச் சேர்ந்த நண்பர் குமார் உதவியுடன் மணச்சநல்லூர் அருகே எதுமலை பகுதியில் நகை அடகு கடை வைத்து வரும் ரவி என்பவரிடம் வழிப்பறி செய்த நகைகளை விற்பனை செய்ததும், ரவி திருட்டு நகைகளை வாங்குவதில் கைச்சேர்ந்தவர் என்பதும், திருட்டு நகைகளை கம்மியான விலைக்கு வாங்குவதும் போலீசாருக்கு தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8 பவுன் நகையை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். போலீசார் இதுகுறித்த தகவலை இன்று காலை 10 மணிக்கு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் திருச்சி வருகை. அனைத்து துறை அலுவலர்களுடன் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் ஆலோசனை கூட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் 2/2/2025 அன்று திருச்சிராப்பள்ளி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா பெருந்திரளணி மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பெருந்திரளணி நிறைவு விழாவில் கலந்து கொள்ள உள்ளதை முன்னிட்டு விழா முன்னேற்பாடு குறித்தும் விழா நிகழ்வில் பங்கேற்று அங்கு தங்கியிருக்கும் சாரண சாரணியர்களின் பாதுகாப்பு மற்றும் வழங்கப்படும் சேவைகள் குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சமூக நலத்துறை அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன்,
பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் மதுமதி ஆகியோர் தலைமையில் இன்று மதியம் 2 மணிக்கு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் முனைவர் சங்கர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், சென்னை பெருநகர சிறப்பு பொருளாதார ஆணையர் சண்முகசுந்தரம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் இயக்குனர் பொன்னையா, சிப்காட் நிர்வாக இயக்குனர் செந்தில், மாநில கல்வி இயக்குனர்கள், சாரண சாரணியர் இயக்க நிர்வாகிகள், அரசு துறை உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.